ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. இன்றைக்கி என்ன ஒரு ட்ரிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் கன்சாலிடேஷன் மோட். அதாவது மார்க்கெட் இன்றைக்கி பெரிய மூமெண்ட் இருக்கா இல்லையா, இருக்குமா இருக்காதா, போகுமா போவாதா, இது யாருக்குமே தெரியாது. இதை தான் நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். மார்க்கெட் போகுமா, மேலே போகுமா இல்லை கீழே போகுமா, பிரேக் அவுட் ஆகி அப் சைடு மார்க்கெட் மூவ் ஆகுமா, பிரேக் அவுட் ஆகி கீழே டவுன் சைடு போகுமா, நல்ல மூவ்மெண்ட் இருக்குமா, இன்றைக்கி கேப்சர் பண்ணலாமா, 100 பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியுமா இல்லை 200 பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியுமா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்லன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எவ்ரிடே நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம மாட்டிப்போம் இல்லையா. இனிமேல் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றவே மாட்டீங்க. ஸோ இதை கவனிங்க. இதை கவனிச்சிங்கன்னா போதும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ தான் ரொம்ப முக்கியம். சரியா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை லோ நிதானமாக நின்று தான் விளாடணும். இதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணுறோம் மார்க்கெட்டில். ரைட்டா? ஸோ கேல்குலேட்டர் எடுக்கிறோம். ரைட்டா? ஹை எவ்வளோ? 52. இதில் பார்த்துக்கலாம். ஹை 52,313. ஹை 52,313. 52,313. லோ ஹவு மச்? லோ பார்த்தீங்கன்னா 52,215. 52,215. ஓகே, ரைட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த லோ இருக்கு இல்லையா, லோ 52,215 மைனஸ் 34 பாயிண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். 52,181 ஒரு கோடு. 52,181 ஒரு கோடு, ஒரு லைன். அவ்வளோதான். கரெக்டாக? இதுதானே லோ. லோ எவ்வளோ? 215. 215ல் 34. ரைட். ஹை எவ்வளோ? பாருங்கள். ஹை 52,313. 52,313 ப்ளஸ் 34 பாயிண்ட். ஓகே, 52,347. 52,347. ரைட். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இது தாங்க. இப்போ காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்ணுறீங்க. இப்போ ரீப்ளே பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஓகே. இப்போ ஜஸ்ட்டு ரீப்ளே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணுறோம், எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். சரிங்களா? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். ரைட்டா? இப்போ லோ கட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே புட்டை எடுத்து உடனே இங்கே ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு கீழே போவோம், இங்கே போவோம் அப்படின்னு எடுப்போம். ஆக்ரோஷமாக எடுத்து மாட்டிப்போம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 34 பாயிண்ட்டு தான் மேட்ரு. இந்த 34 பாயிண்ட்டுக்கு கீழே போகலன்னாவே மார்க்கெட் இன்றைக்கி வேஸ்ட் அப்படின்றது அர்த்தம். இந்த 34 பாயிண்ட்லேருந்து நீங்கள் மேலே போச்சு. அடுத்தது க்ரீன் கேண்டில் 3 மினிட்ஸை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸை வச்சுட்டு ரீப்ளே பண்ணுற பாருங்கள். காலைல ஒரு லைன் போட்டுக்கிறீங்க 5 மினிட்ஸை வச்சு. ஓகே, 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரீப்ளே பண்ணுறீங்க. இந்த 34 பாயிண்ட்ஸை உடைக்குதா மார்க்கெட் இல்லையா, அதுதான். நீங்கள் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு டார்கெட்டும் உங்களுக்கு 34 பாயிண்ட்ஸாக தான் இருக்கணும். புரியுதா? லோவில் இப்போ பை எடுக்கிறீங்கன்னா அந்த 34 பாயிண்ட்ஸ் தான். 181 தொட்டுடுச்சு அப்படின்னா ஓகே. தொட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா தான் கீழே. இல்லையா? 52,181 தொடலை. இதோட லோ பாருங்கள். இதோட லோ எவ்வளோ? 52,185. நம்ம போட்டது 181. ஸோ லோ தொடலை. அடுத்து க்ரீன் கேண்டெல்லாம் என்னென்னு பார்த்துக்கணும். க்ரீன். ஓகே, அப்போ பை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கேருந்து பை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட டார்கெட்டு இங்கே இருக்கணும். அவ்வளோதான் மேட்டர். புரியுதா? இங்கேருந்து பை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே ஸ்டாப் லாஸை போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேடுக்குள்ளேயே போகிறது ரொம்ப 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 தலைவலி பிடிச்ச வேலை. போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. அவ்வளோதான். இதுதான் ஸ்டாப் லாஸ். இதுதான் ஸ்டாப் லாஸாக வைக்கணும்.
அவ்வளோதான். போய் அடிச்சிட்டான் பாருங்கள். அதுக்கு மேலெலாம் போகுமான்றது இந்த 34 பாயிண்ட்ஸ்குள்ளே எப்போல்லாம் மார்க்கெட் மாட்டிக்கிறானோ அவ்வளோதான். மார்க்கெட்டு அன்றைக்கி நம்மளுக்கு அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கின்னு இல்லை, நீங்கள் ப்ரீவியஸ் டே போய் பாருங்கள். இதெல்லாம் 34 பாயிண்ட்ஸுக்கு மேலே போனதுனால மேலே மார்க்கெட் போச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டல்லேருந்து ஒரு 34 பாயிண்ட்ஸ் தான் கீழே வந்திருப்பான். அவ்வளோதான். இது எங்கே ஓகே, இது பாருங்கள், இங்கேருந்து ஒரு 34 பாயிண்ட் தான் வந்திருப்பான். சரியா? இங்கேருந்து பை ஆகியிருப்பான். இங்கேருந்து பை ஆனால் இது மேலே 34 பாயிண்ட்ஸு செக் பண்ணிடுவோம் இருங்க. ஸோ இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்குது மார்க்கெட்டை. ஸோ இந்த 34 பாயிண்ட்ஸ் போய் அடித்தான். திருப்பி இங்கேருந்து ஒரு புட்டு அடித்தா நம்மளுக்கு திருப்பி இங்கே வரலாம், வராமையும் போகலாம், எப்படி வேணால் ஆகலாம், சொல்லவே முடியாது. சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிட்டு இது வேணால் நீங்கள் கேப்சர் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 30, 40, 50 பாயிண்ட் அடிப்பான். இங்கேருந்து ஒரு 40, 50 பாயிண்ட் அடிப்பான். அவ்வளோதான். இதை கேப்சர் பண்ணிட்டு ஓடி வந்துடணும். அதுக்கு மேலே மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா, இந்த 34 பாயிண்ட்ஸுக்குள்ளே மாட்டினீங்கன்னா நம்ம காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான். இதை பாருங்கள், திருப்பி வந்து லோ வந்து பாருங்கள் 87 வரைக்கும் வந்திருக்கான். 81 வரல. 81 உடைச்சா தான் கீழே போவான். ஸோ வரலை. க்ளோஸ் வந்து மேலே க்ளோஸ் வச்சிட்டான். திருப்பி மேலே தான் போவான். மேலே போய் இங்கேருந்து எடுத்தால் திருப்பி மேலே தான் போய் டார்கெட். திருப்பி மேலே போனாலும் இங்கே போய் உடைச்சா தான் மேலே போவோம், இல்லைன்னா இங்கேயோட முடிஞ்சிச்சு. இது எத்தனை நேரம் பண்ணுவான் பாருங்கள். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ட்ரிக்ஸு. யாருமே எங்கேயுமே சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரிஞ்சால் தானே சொல்லி கொடுக்குது. தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் இதுதான் ட்ரிக்ஸ். இது ரொம்ப முக்கியமான ட்ரிக்கு, நம்மளோட ட்ரிக்கு இது. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் சூப்பராக ப்ளே பண்ணலாம். சரியா? இதுக்குள்ளே தான் போவோம், இதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ இந்த கன்சாலிடேட் மார்க்கெட்டுக்குள்ளே மாட்டவே கூடாது. காலையிலே ஒரு ட்ரேடு பண்ணோமா, இந்த ட்ரேடை முடிச்சோமா வெளியே வந்தோன்னா, இந்த ட்ரேடில் இருந்தோமா வெளியே ஓடி வந்துடுறது நல்லது. எஸ்கேப் ஆகிறது தான் ரொம்ப நல்லது. ரைட்டா? சரி, ரைட். என்னாச்சு இது பாருங்கள், இங்கேருந்து போயிட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு மார்க்கெட்டு எப்போ இந்த மாதிரி ஒரு 34 பாயிண்ட்ஸுக்குள்ளே மாட்டிக்குது மார்க்கெட்டு, மறுநாள் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள். நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி எப்படி வேணால் மாறலாம், அது சொல்ல முடியாது. மார்க்கெட் நம்ம கையில் இல்லை. இப்போ இதை பாருங்கள், பேங்க் நிஃப்டி இது லோ, ரைட்? இது என்ன லோ? 51,755. 51,755 மைனஸ் 34 பாயிண்ட். ஓகே, எவ்வளோ? 51,721. 51,721 51,721, ரைட்? பார்த்தீங்களா? பக்காவா? இப்போ இந்த இடத்துல மேலே க்ளோசிங்கா 51,721 மேலே க்ளோசிங் வைக்குதா பாருங்கள். க்ளோசிங் எங்கே வச்சுருக்கு? இந்த கேண்டிலோ இல்லை இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் க்ளோசிங் எங்கே? 724, 21க்கு மேலே க்ளோசிங், ரைட்? ரெண்டாவது கேண்டில் பாருங்கள், க்ளோசிங் 739. 39னா 21க்கு மேலே. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு பை அடிக்கணும். பை அடிக்கும்போது என்ன டார்கெட் அப்படின்னு யாரையும் எதுவும் கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை, இதுதான் டார்கெட்டு. இந்த ஐ இருக்குல்ல, இந்த ஐ இதுதான் ஃபஸ்ட் டார்கெட். இந்த ஹை எவ்வளோ? 51,945 வச்சுக்கோங்க. 51,945 51,945 ப்ளஸ் 34 பாயிண்ட்ஸ் 51,979. ஓகே, 51,979. இது எவ்வளோ காசு நீங்கள் கொடுத்தாலும் எங்கே கொடுத்தாலும் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட். இன்றைக்கி பாருங்கள், இங்கே எடுக்கிறீங்க, இதுதான் டார்கெட்டு. ஃபஸ்ட் டார்கெட்டு இங்கே தான் போகணும். திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த இடத்துல வெளியே வந்துடுறது நல்லது. ஆனால் போய் அடிக்கும் கண்டிப்பாக. இங்கே 34 பாயிண்டில் கலந்துச்சுன்னா மேலே போய் 34 பாயிண்ட் அடிச்சிடும். ரைட்டா? இதுதான் ட்ரிக். இந்த ட்ரிக் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். பொறுமையாக ஒவ்வொன்றா கேதர் பண்ணி கற்றுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம இருக்கணுமா வேணாவா அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தால் என்ன ஆயிருக்கும், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் மேலேயும் கீழேயும் கொடுத்துருப்பான். எங்கே எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணுன்றது உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன், ரைட்? ஸோ எல்லா இடத்துலையும் பாருங்கள், லோ வச்சானா 259 34 பாயிண்ட்டு, இங்கேருந்து கிளம்புனானா இந்த மேலே இங்கே ஒரு 34 பாயிண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நல்லா பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ட்ரிக் இருக்குது மார்க்கெட்டில். அந்த ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஒவ்வொன்றா. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சொல்லி விடுங்க. நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? நம்மளுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ், நம்ம ஓன் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது நம்மளுது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஓனாக ரெடி பண்ண இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம், இந்த ஜேடி லெவல்ஸ், இந்த அலர்ட்ஸ், ஸ்கொயர் ரூட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செக்ஷனாக எடுப்போம். ஸோ பாருங்கள், மார்க்கெட் நாளைக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 34 பாயிண்ட்ஸ் 52,347க்கு மேலே போனால் தான் நம்ம பைக்கு போகணும். நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் மனசில் படுது. ஸோ மார்க்கெட் எப்படி வேணால் இருக்கலாம். ட்ரெண்ட் லைன் போட்டாலும் ட்ரெண்ட் லைன்லாம் கட் ஆன மாதிரி இருக்குது. மேபி இதுக்கு கட் ஆகிருக்கு, பட் இந்த லைனுக்கு இது கரெக்டாக இருக்குது. அதுவும் போட்டு பார்ப்போம். ரிக்ரேஷன் ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னு, ரிக்ரேஷன் ட்ரெண்ட் ஒரு நாள் சொல்கிறேன். ஸோ ட்ரெண்டு கிராஸ் ஆகி வெளியே வந்திருக்கு, ரைட்? பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் இது மேலே போனால் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் தான் திருப்பி இதுக்குள்ளே போக ஆரம்பிக்கும், சரியா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். நாளைக்கு எக்ஸ்பீரி, ஸோ வெரி கேர்ஃபுல். காலையில் மார்க்கெட் 9:15 10 o'clock முடிச்சுட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எது நடக்குதோ அது நடக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.